இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டேவா இருந்தாலும் 7:30 மணிக்கெல்லாம் எஞ்சிட்ட பார்த்துக்கங்க. பிகாஸ் ஊர்லேருந்து டேடி வந்திருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டுட்டு போகணும். அங்கே போய் பார்த்தாக்கா க்யூவில் ஜேன்னு ஜனம் சரின்னு ஒரு அரை மணி நேரம் க்யூவில் நின்று டாக்டரை பார்த்துட்டு நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்ததும் அடிக்கிற வெயில ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டு நண்பர்களே, அப்படியே ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு காலை உணவுக்கு ஒரு 4 தோசை நேற்று வச்சு மீன் குழம்பு தான். அந்த 4 தோசையில் ஒரு தோசை முட்டை தோசை, இன்னொரு தோசை வந்து கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னொரு தோசை சாப்பிட்டு முடிச்சதும் வழக்கம் போல கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய துணி இன்னைக்கு நம்மளே துவச்சு போட்டாச்சு. நண்பர்களே, டைம் 3 ஆகுது. தம்பி ரொம்ப குழப்பத்தில் இருக்க பார்த்துக்குங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில, தூங்க போகிறேன் நான். இப்போ என்கிட்ட இந்த பகலில் தூக்கக்குள்ளே மட்டும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. பாட்டை கேட்டுட்டு அந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி கீழே வச்சுட்டு தான் தூங்குவேன். தூங்கி எழுந்த உடனே தலையே ஒரு பாரமாக இருக்கும். அவங்கவுங்க தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. நான் தூங்கி எழுந்த உடனே எனக்கு இந்த மாதிரி தலையே வலிக்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன, தூங்கி ஒரு 5 மணிக்கு தான் எழுந்த நண்பர்களே. எழுந்த உடனே சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்டேன். நான் தூங்குந்து போதுன்னு சொல்லிட்டு எழுந்துக்கல. வயிறில் வந்து பார்த்தீங்கன்னா கவான்னு ஒரு சவுண்டு கேட்டுது. அதனால தான் எழுந்தனே. மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னா வெண்டைக்காய் போட்ட கார குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறிது நேரத்தை எப்படி தான் டைம் ஓட்டுமே சொல்லிட்டு தெரியல. நண்பர்களே, டைம் 7 ஆகுது. பீச்சுக்கு போவோமா? இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பீச் ரொம்பவே அழகா இருந்தது. அதுவும் அந்த நிலாவுடைய அழகு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகா இருந்தது. நான் வாக்கிங் நடக்கக்குள்ள ஒரு 5 நிமிஷம் அந்த நிலாவே பார்த்துட்டு தான் போனேன். அது கூடவே இன்னும் பியூட்டி ஆக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில நடுவில் ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இரவு உணவுக்கு மதியானம் மீதம் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு 11 மணி பக்கத்து போல தூக்கத்தையும் படாச்சுங்க. நண்பர்களே, 4:34 வேலைக்கு எதுவும் போகாதனால வரவு செலவு இன்னைக்கு எதுவுமே கிடையாது.